வந்துட்டு ரொம்ப மூளையை வந்து பயங்கரமாக கசக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தோணுச்சு, ஓகே நம்ம வந்துட்டு ஸோ இந்த முழு கோழியை வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு பேசியா அவங்க தானே அப்போ யாருக்கிட்ட கை காட்டின்னு இருக்க பைத்தியம் யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க. இதோட பவர் நீங்க பாத்தீங்கன்னா அந்த அவளோட கண்ணாடி நான் போட்டேன்னு தலை சுத்தம், அந்த அளவுக்கு பவர். இது காரமா இருக்குமா? இது ரெட் சில்லி பவுடர் இல்ல கலர் மட்டும் தான், இது ஒண்ணும் ஆகாது காரம். அப்போ கண்ணுல பூசிக்கோ. ஜோக் ஜோக் இல்ல இல்லையா? ஏய் மேடம், என்னடி யார் தேடி போனாவ இப்போ? இவ என் தாய் மீனாட்சி. தெரிக்க போது ஆனா தெரிச்சிரும் நீ மூஞ்சி பார்த்து. டேய் சும்மா இருக்க முடியாதடா. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு தம் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதையும் வந்து தம் கட்டி தான் பண்ணுவோம். பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் கிட்டே நீ சொல்லி நினைக்கியா? எல்லாருக்குமே வணக்கம், வெல்கம் பேக் டு ரகு தாப்பா சேனல். எப்படி இருக்கீங்க ரகு தாப்பா ஃபேமிலி? எல்லாருமே சூப்பராக இருப்பீங்க நான் நம்புகிறேன். இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப மூளையை வந்து பயங்கரமாக கசக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் தோணுச்சு, ஓகே நம்ம வந்துட்டு ஃபுட் லவர் இல்லையா, ஸோ ஒன் ஆஃப் த சூப்பர் இப்போ பயங்கரமாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஃபுட்டை வந்துட்டு ரெடி பண்ணலாம் வீட்லேயே அப்படின்ட்டு போனேன். கடைக்கு போயிட்டு ஒரு ஐட்டத்தை பார்த்த உடனே அங்கேயே வாயில் ஜலம் வந்துடுது. ஸோ அந்த ஐட்டத்தை தூக்கிட்டு வந்துட்டு வாங்க நம்ம குக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கிங் எடுக்குது. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. குக்கிங் பண்ணுறதுக்கு போகலான்ட்டு மற்ற நேரத்துலலாம் கூப்பிட்டு இந்த கேமராமேனும் ஹெல்ப்பரும் வரமாட்டாங்க. இந்த சோறு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னாலே போதும், பதறடிச்சிட்டு எங்கேருந்து வருவாங்கன்னு தெரில, அந்த அளவுக்கு சீக்கிரமாக வந்திருக்காங்க. சரி வாங்க நம்ம என்ன ஐட்டத்தை வந்துட்டு எடுக்க போகிறோம், ஐ மீன் பண்ண போகிறோம்னு சொல்கிறது பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு வந்துட்டு முழு கோழியும் அடிச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ இந்த முழு கோழியும் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு பேசியா கடாய் ரோஸ்ட் சிக்கன் பண்ண போகிறோம். ஸோ கடாய் ரோஸ்ட் சிக்கனுக்கு வந்துட்டு சிக்கனை வாங்கியாச்சு. ஸோ இந்த சிக்கன் கிட்ட என்னென்ன ஐட்டத்தை போட்டு எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சிக்கனை வந்துட்டு கொஞ்சம் வாஷ் பண்ணணும், க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கு மசாஜ்லாம் கொடுத்துட்டு ரெடி பண்ணுவோம் வாங்க. A few minutes later. ரொம்ப பயமா இருக்கு, இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணதே இல்லை. அதனால இதுக்கு முன்னாடி ஃபுல் சிக்கன்லாம் நாங்கள் சாப்பிட்டோம். ஐயோ சாப்பிட்ருவோம், ஆனால் கடையிலேயே பீஸாக வாங்கிடுவோம் இல்லை. ஆமாம், ஃபுல் சிக்கன் இதுதான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு பார்க்குறேன் எடுக்கிறேன். பயமாகவும் இருக்குது. ஐயோ என்னடி போட்ட? தெரியல, இது எதுவும் வந்துடுது. ஹெல்ப்பர் வராங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்க, பிளாகுக்கு ஹெல்ப்பர் மேடம் கூப்பிட்ருக்கோம். வருவாங்களா தெரியலையே, அந்த நாய் சும்மாவே கத்துதா? பாருங்க, சோறுக்கு ரெடி ஆக சொன்ன உடனே எல்லாரும் ரெடி ஆகிட்டு வராங்க. அவங்க தானே அப்போ யாருக்கிட்ட கை காட்டின்னு இருக்க பைத்தியம்? யாரா இவனுங்க எங்கிருந்துடா வந்துக்கிறானுங்க. க்ளீன் பண்றது நல்லா இல்லைன்னு ஆக்சுவலி அவ என்ன தெரியுமா பண்ணா, க்ளீன் பின்னாடி மட்டும் தாங்க, பின்னாடி அழுக்கா இருக்கும். இங்க பாரு எல்லா இடமும் அழுக்கா தாண்டி இருக்கு. சரி ஓகே, க்ளீன் பண்ணு. முன்னாடி வந்து பாருங்களேன், இதுதான் எவ்வளவு அழுக்கா இருக்கு. க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்லுங்க, பிளட் எல்லாம் அப்படி இப்படியே இருக்கு. க்ளீன் பண்ணிட்டேன்னு சொல்றான். சரி ஓகே, நீங்க க்ளீன் பண்ணுங்க மேடம். நான் தான் க்ளீன் பண்றேன், யார் க்ளீன் பண்ண போறா? பண்ணு, நீ தான் க்ளீன் பண்ணணுமே, பண்ணு. டேய் மெல்ல மெல்ல, என்ன செவருக்கு வலிக்கும். இதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த மாதிரி மேல இருக்கு. உங்களுக்கு தான் கண்ணு தெரியாது, இதெல்லாம் மட்டும் எப்படி தெரியுது கண்ணு? எல்லாத்துக்கும் கண்ணாடி போட்டு தானே பார்ப்பேன், அப்படி ஜூம் பண்ணி. இதுக்கெல்லாம் கண்ணு தெரியும்டி, இதுக்கெல்லாம் கண்ணுலயே நான் ஸ்கேன் எடுத்துருவேன். கண்ணே தெரியாதம்மா, ஸ்கேன் பண்ணுவாங்கம்மா கண்ணிலேயே. இதோட பவர் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த அவளோட கண்ணாடி நான் போட்டேன்னு தலை சுத்தம், அந்த அளவுக்கு பவர். அது என்னன்னா, சாப்பிடும் போது நீ ஒரு வேலையும் செய்யலன்னு நான் சொல்லிடக்கூடாதுல்ல, அதெல்லாம் இல்ல. அதனால இப்ப கிளீன் பண்றேன்னு பேர்ல அங்க உட்காந்து ஒண்ணு எடுத்துருக்கேன். வந்துட்டாங்க ஹெல்ப்பர் மேடம் வந்துட்டாங்க, வாங்க வாங்க, வெல்கம். இதோ வந்துட்டேன். நீங்க எல்லாமே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், வாங்க. சாரி, இதெல்லாம் எடுக்க சொன்ன உன்னைய நானு.
கொலன்னு வருதுடி இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அப்ப நீ சாப்பிடாத கல்பனா, நீ போய் அந்த பக்கம் போய் உட்காரு, நாங்களே செஞ்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். இதுதானே மெயினா க்ளீன் பண்ணுவோம். கொலன்னு வருது இதெல்லாம் க்ளீன். எனக்கு தெரிஞ்சு இவ செய்ய விட மாட்டான்னு நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் கொலன்னு சொல்லிட்டு சிக்கனோட எலும்பு மட்டும் தான் நிக்க போகுது எனக்கு தெரிஞ்சு. ஐயோ கால் பிச்சிர போதே. நீ பிச்சிடுவேன். நான் ஃபுல் கிரில்ல சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்கேன். இந்த பொண்ணு பாருங்க, கால் பிஞ்சிடும் கை பிஞ்சிடும்னு இது பையன் இருக்கு. எப்படியே பிச்சு தான் சாப்பிடுவோம். இருந்தாலும் அது அவுட்புட் அப்படியே ஃபுல்லா வரணும். பிச்சு தான் சாப்பிடுவோம்லாம் கணக்கு கிடையாது. சிக்கன் எப்படி இருக்கும்? டேய் அவன் செத்துட்டான்டா. ஃபர்ஸ்ட் பொண்ணு. ஐயோ பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. சரி ஓகே, சிக்கன் ஏதோ இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் ரெடி பண்ணுவோம். நாங்க என்ன பண்ண போறோம்? மேக்னெட் சிக்கன் மசாலா போட்டு மேக்னெட் பண்ண போறோம். வாயில வந்ததெல்லாம் சொல்லு. நாங்க பண்ண போற இன்கிரீடியன்ட் வந்துட்டு கடாய் ரோஸ்ட் சிக்கன் பண்ண போறோம். ஸோ கடாய் ரோஸ்ட் சிக்கனுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபஷனலா பேசின கல்பனா வந்தாலே மேக்னெட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான தேவையான இன்கிரீடியன்ட் வந்துட்டு மஸ்டர்ட் சாஸ். இதை வந்து நீங்கள் என்ன பிராண்டில் வேணாலும் வாங்கிக்கலாம். இது எனக்கு தெரிஞ்ச கடையில் போடணும். இதுதான் கண்ணில் ஃபஸ்ட்டு மாட்டுச்சு. அதனால இது அமெரிக்கன் மஸ்டர்ட் சாஸு. அப்புறம் இது வந்து சில்லி ஃப்ளாக்ஸ். அப்புறம் இது வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. அப்புறம் நம்மளுக்கு தேவையானதான் ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயிலில் சமைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் வந்துட்டு கலருக்காக கொஞ்சோண்டு கலரும் காரத்துக்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அப்புறம் தேவையான உப்பு இங்கே என்னோட அசிஸ்டன்ட் கொஞ்சம் கூட சரியில்லைங்க. அவன் இன்னும் திருந்தல மாமா. முன்னாடி பண்றது கை கால ஓடவே மாட்டுது. இதுக்கிட்டே சேர்த்து போட்டுரும் அப்படியே. சரி ஓகே. ஸோ நமக்கு தேவையான அளவுக்கு இது காரமா இருக்குமா? இது ரெட் சில்லி பவுடரு இல்லை, கலர் மட்டும் தான். இது ஒன்றும் ஆகாது காரம். அப்போ கண்ணில் பூசிக்கும். ஜோக் இல்லையா? ஃபர்ஸ்ட் என்ன போடணும்? முட்டாள் ஃபர்ஸ்ட் எண்ணெயை போடணும். நான் போடுறேன், நீ மேக்னெட் பண்ண. ஐயோ இதுல போடுறேன் கையில. ஐயோ கையில போடுறீ. இவ வேற ஒருத்தி. போ ஃபர்ஸ்ட் மசாஜ் பண்ற மாதிரி பண்ணணும் எல்லா சைடுமே. ஓகே, காலை பிச்சிடும் நினைக்கிறேன். நீ தான் பிச்சிடுவ. ரொம்ப ஆர்வமா இருக்க. நானே இதை வந்துட்டு அழகா ஃபினிஷிங் வரைக்கும் நல்லா வரணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் போடு போடு போடு, எங்க வேணாலும் போடு. அப்போ கையில போட சொன்னேன். இந்த மாதிரி வந்துட்டு சொல்றேன், குழந்தைங்களுக்கு மசாஜ் பண்ற மாதிரி பண்ணணும். சத்தம் போடுவேன். ஓகே, இப்போ அதுக்கு வந்துட்டு ஆயில் போட்டு மசாஜ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? நான் போடுறேன். ஓ என்னால் தாங்க முடியலங்க. கையில் போடவா இதில் போடுவோம்? என் வாயில் போடு டைரக்டா. எல்லாமே ஒரே பக்கம் போட்டு பின்பக்கம் யார் போடுவா? இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. எல்லாமே ஒரே சைடு போட்டுச்சு பாருங்களேன். இப்ப தெரியாது இன்னொரு சைடுக்கு யாரு என்ன பண்ண போறா? ஏய் காரம் இருக்குதாண்டி. காரம் அதிகமாயிடுச்சுன்னா நீ தான் சொன்ன காரமா இருக்கும். லெமன் போடுவோம்ல, காரம் கட் ஆயிடும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஸ்மெல்லு செம்மையா இருக்கு. எவ்வளோ வேணும்? போதும் போதும். ஏய் நிறைய போடு. ஒரு பக்கத்துக்கு போதும்டி. இல்ல இந்த டிஷ் பேர் என்ன சொன்ன? கடாய் ரோஸ்ட் சிக்கன். மாமா பேர் வச்சது சும்மா சும்மா கேட்டு கரெக்டாக அதே சொல்லி. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. சரி, கடைசியில் வந்துட்டு மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து மஸ்டர்ட் சாஸ். உப்பும் போடணும். ஸோ மஸ்டர்ட் சாஸையும் நாங்கள் போட்டிருக்கோம். அது வந்துட்டு டேஸ்ட் இன்னும் நல்லா அள்ளி கொடுக்கும். தெரியல எப்படி இருக்கும்னு சாப்பிட்டா தான் தெரியும். அள்ளி கொடுக்கலாம் இப்பயே சொல்லாத. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? எல்லாருக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் தான். இதெல்லாம் நான் இப்பதான் வாழ்க்கையில பாக்குறேன். தெரியவே தெரியாது. இதெல்லாம் வாங்குறதுக்கு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏதோ பொருள் வச்சிருக்கீங்க, இதெல்லாம் சாப்பிடுறீங்க அப்படிதான் எனக்கு தோணு. இது எதுக்குறே போடுவாங்க? சாப்பாடுக்கு போடுவாங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? உப்பு போடணும். தேவையான அளவு உப்பு கடைசியா. கையெல்லாம் உனக்கு எரியலையாடி? ஒரு மாதிரி ஆகலையா? எரியல, அதுதான் அப்போ காரம் கம்மியா தான் இருக்கு. ஏய் மேடம், என்னடி யாருக்கு தேடி போனாவ இப்போ? இவ என் தாய் மீனாட்சி. மேடம் இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இது மட்டும் தாங்க. நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம்,
எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே, நம்மளோட சிக்கனை வந்துட்டு ஓரளவுக்கு ஊற வச்சாச்சு. என்ன சொல்லுவாங்க இதுக்கு பேர்? மேக்னெட்டா? மேரினேட் மேரினேட்டா? மேக்னெட் தானே சொல்லி இவ்வளோ நேரம் என்ன மேக்னெட் சொல்லி என்ன ஏமாத்தின்னு இருந்தா. பரமா படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. ஓகே, கடைசியா வந்துட்டு மெயின் இன்கிரியன்ட் வந்துட்டு லெமனை போட்டு இதுக்கும் ஒரு மசாஜ். இதை வந்து மூடி வச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இதை வந்துட்டு மேக்னேட் ஆக விட்டுருவோம். கரெக்டாக சொல்லிட்டேன்னா அந்த மேக்னேட் ஆக விட்டுருவோம் ஒரு 1/2 அன் ஹவர். அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு அந்த ப்ராசஸ்க்கு நம்ம வருவோம். A few hours later. ஓகே, 1 மணி நேரமாக நாங்கள் வந்துட்டு இந்த சிக்கனை மசாலா போட்டு மேக்னேட் பண்ணி ஊற வச்சுருக்கோம். பாருங்கள், ஸ்மெல்லே அட்டகாசமாக இருக்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ கடாய் எடுத்து கடாயை நாங்கள் ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சுட்டோம். நான் சொன்னேன் இல்லையா, கடாய் ரோஸ்டட் சிக்கன்னால கடாயை யூஸ் பண்ணுறேன். ஓ, அப்படியா விஷயம்? உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ குக்கரில் யூஸ் பண்ணால் குக்கர் ரோஸ்ட் சிக்கன், அப்புறம் அது டபரா சட்டியா அதில் யூஸ் பண்ணால் டபரா ரோஸ்ட் சிக்கன். இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அப்படி வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்துட்டு ஆலிவ் ஆயில் போட போகிறாங்க. பாருங்க, நமக்கு தேவையான அளவுக்கு லைட்டாக ஆலிவ் ஆயில் ஓரளவுக்கு நாங்கள் வந்துட்டு போட்டாச்சு. ஆலிவ் ஆயில் பக்கத்துலலாம் திருப்பி கூட ஆட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ ஆலிவ் ஆயில் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாகவே இருக்கணும். ஏன்னா இந்த சிக்கனை வந்துட்டு பொறுமையாக தான் குக் பண்ணணும். அவசரப்பட்டுலாம் குக் பண்ணிங்கன்னா சிக்கனோட டேஸ்ட் போயிடும். ஓகே, எண்ணெய் சூடானதுனால தெரிக்க போது ஆனால் தெரிச்சிடும். நீ மூஞ்சி பார்த்து டேய், சும்மா இருக்க முடியாதடா. இது வந்துட்டு முழுக்க வந்துட்டு தண்ணியால் தான் இதை பாயில் பண்ண வைக்கணும். இந்த சிக்கன் வந்துட்டு பாதி முழுகிற அளவுக்கு நம்ம எல்லா மசாலையும் வந்துட்டு இப்படியே போட்டுடுறோம். நான் குமார் அவசரப்பட்டிய. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஸ்டீம் பாத் எடுக்கட்டும். மூடி எடுத்து ஸ்டீம் மசாலா பாத் எடுத்துவாங்க. காத்திருப்போம். இது உள்ள வந்து பாருங்க எவ்வளோ ஜாலியாக படுத்துட்டு இருக்காரு. இந்த தண்ணி வந்துட்டு நல்லா பாயில் ஆகிட்டு அப்படியே சிக்கன் வந்துட்டு வேகும். இது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சா இந்த மாதிரி டமால் டிமில் தண்ணி வெடிக்குது. பாருங்க. ஆமாடி, இந்த மாதிரி டமால் டிமில் தண்ணி வெடிச்சா வந்துட்டு அந்த அளவுக்கு டக்குன்னு குக் ஆகாது. அது வெடிக்கும் போது தான் வெடிக்குது. இது பாயில் ஆகுது, தண்ணி பாயில் ஆகுது தெரியாது உனக்கு? வெடிக்குதுன்னு கேட்குறேன். அப்போ வந்து நான் அதான் சிக்கன் எல்லாம் டக்குன்னு ஒரு மாதிரி பிஞ்சு வந்துடும். அதனால இந்த மாதிரிலாம் கொதிக்க வைக்கக்கூடாது. அதை வந்துட்டு நல்லா ஸ்லோ ப்ராசஸில் பண்ணால் அது பாட்டு மெதுவாக இதுவாக நம்ம ஸ்கின் எல்லாம் உடஞ்சி வராது. இது வந்து முடிஞ்ச அளவுக்கு தம் பிரியாணி எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி இதையும் வந்துட்டு தம் கட்டி தான் பண்ணுவோம். பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட் கிட்டே நீ சொல்லின்னு இருக்கியா? கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. பார்த்தாலே வாவ் நல்லா இருக்குல்ல. இப்போ திருப்புறது தான் பெரிய டாஸ்க். எப்படி திருப்ப போகிறோன்னு தெரியலையே. ஐடியா திருப்பு நல்ல வேலை. திரும்பி அந்த கால் மாட்டிக்கிச்சு. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங்கி. போடா. ஓகே, ஓரளவுக்கு வெற்றிகரமாக திருப்பிட்டோம். இதுக்கு மேலே திருப்புனா சதைக்கு இது எல்லாமே தனித்தனியாக தொங்கிடும் போல இருக்கு. ஓகே, இது திருப்பியாச்சு. இதை திருப்பி ஒரு 1/2 அன் ஹவர் இதை குக் பண்ண விடுவோம். மூணு சில நேரங்கள் கழித்து ஃபைனலாக நம்மளோட ரோஸ்டட் சிக்கன் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஓரளவுக்குல பயங்கரமாக ரெடி ஆயிடுச்சு. வாங்க, நல்லா எண்ணெய் விட்டு போயிட்டு செமையாக இதுவாயிருக்கலாம். ஓகே, சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணணும். எப்படி பண்ணணும் தான் தெரியல. ஆஃப் பண்ணிடுவோம். 1 2 எங்களோட சிக்கன் பாரு, இங்கேயே எலும்பெல்லாம் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு தானாவே. இது எல்லாமே ப்ரோட்டீன், ஹை கொலஸ்ட்ரால் ப்ரோட்டீன்.
நீ வாயை மூடுறியா? அப்பா சாப்பிட்றவங்க சாப்பிட பண்ணாத மாதிரி ஆக்கிட்டுறாது. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? ஓகே, அட் லாஸ்ட் எங்களோட கடாய் ரோஸ்டட் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கடாய் ரோஸ்டட் சிக்கன் நல்லா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு எம்மியாக இருக்குது. வாங்க, டடான், எப்படி பாருங்க, ரொம்ப முறுக்கவும் தேவை, அதுவே வெந்து அப்படியே சூப்பராக வந்துருக்கு. என் வாயில் ஜலம் வருது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்கு. நிஜமா நிஜமா செம்மையாக இருக்கு. நீ நம்ப மாட்டேன். பார்க்க நல்லா தான் இருக்கு. நீ ரியாக்ஷன்லாம் நல்லா தான் கொடுக்குறேன். ஓகே, நாங்கள் செம்மையாக ரெடி பண்ணிவிட்டு செம்மையாக சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளான ஒரு டிஷ்ஷு தான். நம்ம ஹோட்டலெல்லாம் போயிட்டு கிரில்லு தந்தூரின்னு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுறோம். ஒரு தடவை நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம ட்ரை பண்ணோம். சரிங்களா? ட்ரை பண்ணது செம்மையாக இருக்குது. மீண்டும் உங்களை வேறு ப்ளாகில் சந்திக்கிறேன். பாய்.